Hey guys, வணக்கம் and welcome back to Savita Sarvanan vlogs. இன்னைக்கு நம்ம vlogல நம்ம சமைக்க போறது வந்து ஜிலேபி தான். ஸோ ஜிலேபி ஒரு ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதில் 1 கப் ஆஃப் மைதா. ஸோ நான் அதை மைதா தான் எடுத்துக்கிறேன். மைதாலே நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ நிறைய பேர் மைதா கூட கார்ன்ஃப்ளவர் இல்லை கார்ன்ஃப்ளவரில் செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மைதாவே போதும். நல்லா முறு நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த மைதா சேர்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இந்த நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக நல்லா வர்றதுக்காக தான் இந்த நெய் சேர்க்குறோம். ஸோ அடுத்து வந்து நான் என்ன சேர்க்குறேன்னா ஒரு ஈனோ பேக்கெட். ஸோ இந்த மாதிரி ஈனோ பேக்கெட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபர்மெண்டேஷன். ஸோ வந்து நிறைய பேர் புளிப்பு தயிர் தான் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து ஈனோ சேர்த்துக்கிறோம். ஸோ ஈனோ சேர்த்தா குயிக்காக ஃபர்மெண்ட் ஆகிட்டு நல்லா நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மாவு நல்லா பொசுன்னு மிக்ஸ் பண்ணதும் வரும் ஃபர்மெண்ட் ஆகி. ஸோ அப்படி ஃபர்மெண்ட் ஆகி செய்யும் போது தான் அது நம்ம செய்யும் போது அந்த டியூப் மாதிரி ஜிலேபி உள்ளெல்லாம் அந்த சிரப் போகும். ஸோ அப்படி போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈனோ ஒரு பேக்கெட் சேர்த்து கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அழகாக. ஸோ தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அழகாக கலந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மிடில் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான். ஸோ இவ்வளோ இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம அழகாக அதை கலந்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து சுகர் சிரப்புக்கு வந்து நான் இந்த பவுலில் 2 பவுல் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் 2 பவுல் சுகரும் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சுகர் நல்லா கரையணும். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ தேவைக்கேற்ப கலர் வந்து இதில் தான் சேர்க்கணும். நம்ம மாவில் கலர் சேர்க்குறதில்ல. ஸோ இந்த சுகர் சிரப்பில் தான் நம்ம கலர் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி சேர்த்துட்ருக்குது வந்து ஒரு லெமன் எல்லோ கலர். அது பார்க்குறதுக்கு பாருங்கள் கேசரி கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு, பட் அது வந்து லெமன் எல்லோ கலர் தான் நான் சேர்த்துட்ருக்கேன். ஸோ தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதிச்சு, இது வந்து ரொம்ப பாவு வந்து இந்த கம்பி பதத்துக்கு கட்டியாலாம் தேவையில்லை. நார்மலாக கொதித்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலே போதுமானது. ஒரு ஏலக்காய் பாருங்கள் அப்படியே நான் பிச்சு போட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் வாசமாக. ஸோ உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட இந்த கட்டத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட பாகு வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த மாவு ஜிலேபி விடுறதுக்கு நான் இந்த மாதிரி இந்த பாருங்கள் தயிர் பேக்கெட் கவர் இது. ஸோ அதில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நான் இந்த பேட்டரை இப்போது சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு ஒரு இன்ச் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதுமானது. நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. பாருங்கள், நான் அதை கட் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் அழகாக அப்படியே சுற்றி ரவுண்டாக இந்த மாதிரி ஜிலேபி விட்டுக்கலாம். அதுவும் பர்ஃபெக்டாக அப்படியே அழகாக ரவுண்டாக அந்த முறுக்கு மாதிரியே வரணும்னு அவசியம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். உங்களால் முடிஞ்சது எப்படி எந்த டிசைனில் விட ஒரு முறுக்கு நல்ல கலந்து விட்ட முறுக்கு மாதிரி கூட அழகாக புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ இடத்த மூவ் பண்ணி அழகாக அந்த ஜிலேபியை விட்டு அங்கே மேலே அப்படியே ஒரு லைன் விடணும். அப்போ லாக் ஆகிடும் அது. ஸோ அந்த எண்ணெயிலே நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு வரணும் அந்த ஜிலேபி.
ஸோ வந்ததும் இது பாருங்கள், இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அப்படியே அந்த சிரப்பில் அமுத்திட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப நேரம் அந்த சிரப்பில் விட்டிங்கனாக்கா அது மெத்துன்னு ஜிலேபி நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ என்னென்னா ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபியோட டியூப்ஸ்லலாம் அழகாக போய் சிரப் சேர்ந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் ரொம்ப நேரம் அந்த சிரப்பில் விட்டு மெத்துன்னு சொதையாக பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஜிலேபி எடுத்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜிலேபி. பாருங்கள், நான் மறுபடியும் இன்னொரு தரம் உங்களுக்கு விட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஜஸ்ட் ஒரு 2-3 சுத்து அவ்வளோதான். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது. ஓகே, இது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக சுலபமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்தது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அலங்கரிச்சிக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில். ஸோ உங்களால் என்னை விட இன்னும் பெட்டராக ரொம்ப நல்லாவே செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ thank you guys. Thanks for watching this video. Catch you up in next video. Bye.